ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே க்ளே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த க்ளே வச்சு லாஸ்ட்டாக ஒரு கிராஃப்ட்டும் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளே செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சால்ட்டில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சால்ட் கரையிற வரைக்கும். 1 கப் மைதா மாவு எடுத்திங்கன்னா 2 to 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் கரெக்டாக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவில் அந்த சால்ட்டை நல்லா ஆட் பண்ணி ஒரு டஃப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து வந்துடலாம். நல்லா அந்த சால்ட் வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பூன்லேருந்து எடுத்து கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு சாதாரண வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு சாஃப்டாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த செஞ்ச க்ளே காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இந்த கவரை நல்ல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹேர் டைட் கண்டெய்னராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் டே காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்க சொல்ல ரொம்ப சாஃப்டாக க்ளே மாதிரியே இருந்துச்சு. இதை வச்சு நான் உங்களுக்கு ஸ்மால் கிராஃப்ட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பவுடர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், சாஃப்டாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து ஒரு ஸ்மால் பார்ட்டிஷன் எடுத்து கம் மூடியை அதுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி கம் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். கம் பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பீஸும் சென்டரில் ஒன்று வைக்கிறதுக்கு 6 பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் அந்த கோடு போடுறதுக்கு நான் ஹேர் கிளிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரியே சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் சூப்பராக இன்னொன்று செஞ்சுருக்கேன். ஃபைனலாக நான் செஞ்ச கிராஃப்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ.